ஓம் ஸ்ரீ சாய்ராம். அக்டோபர் 26, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மனிதர்களின் உடல்கள், அவர்களின் நிலைமைகள், மனிதர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவை பரம்பரையாக வரும் தாக்கங்கள் மற்றும் உந்துதல்களின் விளைவுகளாக ஏன் இருக்க முடியாது? இந்த கருத்தை நாம் ஆராயும் போது இரண்டு விஷயங்கள் இணைக்கோடுகள் போல நம் கண்முன்னே வருகின்றன. ஒன்று மானசீகமானது, மற்றொன்று பௌதீகமானது. மனித சுபாவங்கள் மற்றும் அதன் சிறப்பான குணங்களுக்கான பிரச்சனைகளுக்கு பௌதீகமானவற்றில் திருப்தி அளிக்கும் தீர்வுகள் கிடைக்கும் என்றால், ஆத்மா அல்லது தெய்வம் என்று ஒன்றுள்ளது என்று நம்புவதற்கு எந்த அடிப்படையும் இருக்காது. ஆனால் சிந்திக்கும் திறன் பௌதீகமான பொருளிலிருந்து தோன்றியது என்று நிரூபிப்பது சாத்தியமில்லை. ஒரு பணியை திரும்ப திரும்ப செய்வதே ஒரு பழக்கமாக, ஒரு திறனாக ஆகிவிடுகிறது அல்லவா? எனவே புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை வெளிப்படுத்தும் திறன்கள் அல்லது பழக்கங்கள் வெகு காலத்திற்கு முன்பிருந்தே அது தொடர்ந்து திரும்ப திரும்ப அவற்றில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான். இது பல முந்தைய பிறவிகளில் நிகழ்ந்தவையாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அனைத்து உயிரினங்களுக்கும் முற்பிறவிகளும் மறுபிறவிகளும் உள்ளன என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய எதிர்காலத்தை கழிப்போம் என்பது தற்போது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. ஒரு பிறப்புக்கும் மற்றொன்றிற்கும், ஒரு இறப்புக்கும் அதற்கடுத்ததற்கும் இடையில் மனிதன் முன்னேறவோ அல்லது பின்னடையவோ, விரிவடையவோ அல்லது குறுகிவிடவோ செய்கிறான். சத்யசாய் வாகினி அத்தியாயம் 3. பாதுகாப்பான மற்றும் அமைதியான எதிர்காலத்தை நீங்கள் விரும்பினால் நிகழ்காலத்தில் உங்கள் செயல்களை நீங்கள் சரியாக வடிவமைக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.